குரு ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குரு போல கொடுப்பார் இல்லை, கேது போல கெடுப்பார் இல்லை என்று சொல்லுவாங்க. குருன்றது ஒரு மங்கள கிரகம். அதனால எல்லா மங்கள விஷயங்களுக்கும் குருவை மையப்படுத்தி தான் நடக்குது. திருமண இது கூட குரு பலம் கூடி வந்திருக்கான்றதான் கேட்பாங்க. அதனால குருன்றது கொடுப்பார் இல்லைன்னா குரு போல யாரும் கொடுக்கறது தயாரில்லை, அந்த அளவுக்கு வாரியை கொடுப்பாரு. வக்ரமா இல்லாத இருந்ததுன்னா தான தர்மம் பண்றதுல அவங்கள மாதிரி யாரும் புண்ணிய காரியங்கள் செய்வதில் சிறந்தவராக இருக்க மாட்டாங்க. அதே வக்ரமா நிலையில இருந்ததுன்னா பார்த்து அளவு பார்த்து பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுற இந்த சூழல் எல்லாத்தையும் ஒரு கணக்கு பார்த்து தான் தான தர்மம் கூட பண்ணுவாங்க. இந்த அடிப்படையில் கேது போல கெடுப்பார் இல்லை என்று ஏன் சொல்றாங்கன்னா, பொதுவாக ஆம்பளைங்க எதுக்கும் உதவாத இருந்து குடி சின்ன எல்லா பெண் சகவாசம் போது எல்லாமே இருந்தா கூட சரி ஏதோ இருந்துட்டு போறான், பின்னாடி திருந்துவான், ஏதோ அவனுக்கு ஒரு டைம் வரும் அப்படின்ட்டு இருந்துட்டு விட்டு போயிடுவாங்க. ஏதோ கண் பார்வையில இருந்துட்டு இருக்கானே, உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கானேன்னு. ஆனா அதே அவன் சன்னியாசி கோலம் போட்டு நான் வீட்டு திறந்து நாடு திறந்து பஞ்ச பரதேசியா போறேன்னு நினைச்சு அவன் கிளம்புறான்னா அது யாரும் விரும்ப மாட்டாங்க. அதை யார் செயல்படுத்தி இது பண்றதுன்னா கேது தான். ஜாதகத்துல கேது கெட்டு போயிருந்ததுன்னா துறவ சிந்தனை, ஆன்மீக உள்ளார்ந்த சிந்தனை ரொம்ப அதிகமாக ஏற்படும். அதனால எல்லாரும் பயப்படுவாங்க. இல்லற வாழ்க்கை, அந்த சமூகம், அந்த இல்லற வாழ்க்கை தான் எதுவுமே வாண்டான்ட்டு ஒருத்தன் விட்டு போறான்னா எல்லாருக்கும் அந்த பயம் இருக்குதானே செய்யும். இதனாலதான் கேது போல கெடுப்பார் இல்லை என்று சொல்றது. உண்மையில பார்த்தா கேது உண்மையிலே ஆன்மீகத்துக்கு நல்ல அருமையான கிரகம். இந்த ராகு கேதுவை புரிஞ்சுக்கிறேன்னா எப்படின்னா, ராகு என்பது ஒரு ரெண்டுமே நிழல் கிரகம். ரெண்டுமே அது ஒரு கோல வடிவு கிடையாது. சந்திரனோட பாதையும் சூரியனுடைய பாதையை ரெண்டும் சந்திக்கும் புள்ளி தான் இது ராகு கேது. இது ராகு பத்தி இதோ புரிஞ்சுக்கணும்னா, ராகு என்பது ஒரு சுடுகாட்டு இருள் மாதிரி. சுடுகாட்டுல இருந்துட்டு நைட் ஒரு 8, 12, 1 மணிக்கெல்லாம் இப்படி கும்முருட்டு இருக்கும். அது போல கேதுவுடைய இது எப்படின்னா, கோயில்ல இருக்கிற அதே நேரத்துல கோயில்ல இருந்தா அந்த இருட்டு எப்படி இருக்கும், அதே போல கோயில்ல இருக்கிற இருட்டுல நமக்கு பெரித பயம் இருக்கு. ஏன்னா சாமியுடைய துணை இருக்கு, கோயில்ல தான் இருக்குன்ற அந்த ஒரு இதோட இருக்கும், ஒரு பக்தியோட நம்ம இருப்போம். இதே சுடுகாட்டுல இருக்கிற இருள்னா ஒரு பயம் கலந்து இருக்கும். இதே தான் ராகு கேதுக்குள்ள வித்தியாசம். எளிமையா புரிஞ்சுக்கணும். இது புராண கால கதையை நம்ம பார்த்தோன்னா, பாலாசுரன் ஒருத்த அரக்கன் அமிர்தத்தை பார்க்கடல கடைஞ்சி அமிர்தத்தை எடுக்கும் போது அவனும் அதை குடிச்சிட்டு தேவர்களோட கலந்துட்டானா. இதை தெரிஞ்ச சூரியனும் சந்திரனை விஷ்ணுவுடன் முறையிட்ட பிறகு விஷ்ணு என்ன பண்ணாரு, அவருடைய சக்கராயத்துல தலையை கட் பண்ணான். தலை பாதி உடம்பு பாதின்ட்டு விழுந்துருச்சு. இருந்தாலும் அவன் அமிர்தத்தை குடிச்சதுனால உயிர் பெற்றவனா இருந்ததுனால, அதனால தலை இருந்து உடம்பு பாம்பா இருக்கிறது ராகுவும், மனுஷன் உடம்பா இருந்து தலை பாம்பு தலையா இருக்கிறது கேதுவாக நவகிரகங்களை வழிபடுறது. இது ஒரு குறியீடு தான். இது உண்மைத்தன்மையா நீங்க முடிச்சு அதை அப்படியே உருவப்படுத்திக்க வேண்டாம். குறியீடு. இது எதை குறிக்கிறதுனா, ராகு என்று ஒரு விதமான ஒரு இன்டலெக்சுவலா யோசிக்கும், நல்ல புதுமை சார்ந்த விஷயங்கள், தொழில்நுட்பம், வெளிநாட்டு வாழ்க்கை, திடீர் அதிர்ஷ்டம், இதெல்லாம் ராகுக்கான தன்மையை கொடுக்கறது. இது நல்ல இடத்துல இருந்தா மூணாம் இடம், 6ஆம் இடம், 10, 11 இந்த இடத்துல இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். அந்த 2வது சுபகிரகங்கள் பார்வைப்பட்டு அதோடைய நட்பு வீட்டுல இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, பிரமாதமா இருக்கும். செம இன்டெலெக்சுவலா இருப்பாங்க, பெரிய இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா இருப்பாங்க. இதே பகை வீட்டுல சிம்மத்திலேயோ கடகத்திலேயோ இருந்து 3, 6, 10, 11 இடம் இல்லாம இருந்தால், எந்த சுபகிரகம் பார்வை இல்லாம இருந்தா, சுபகிரக நட்சத்திரத்தின் தன்மையில இல்லாம பகை கிரக வீட்டுல பகை நட்சத்திரத்துல இருந்ததுன்னா ஸ்மக்லா இருப்பாங்க. ஸ்மக்லர் அந்த இன்வெஸ்டிகேஷன், அந்த திருத்தனமான இதெல்லாம் கெட்ட விஷயங்கள் பயன்படுறதா இருக்கும். இதுதான் சுடுகாட்டு இருளா மாறிடும். இதுதான் அதோட வித்தியாசம். இதே கேது பாத்தீங்கன்னா, அதுக்கு 3, 6, 9, 12 இந்த இடத்துல இருந்ததுன்னா ரொம்ப பிரமாதமா இருக்கும். நட்பு வீட்டுல இருந்ததுன்னா அது பிரமாதமா இருக்கும். அது கேது பாத்தீங்கன்னா, நல்ல இடத்துல இது இருந்ததுன்னா இல்லற இதுலதான் இருந்திருப்பாங்க. ஆனா ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும், நல்ல ஒரு பண்பட்ட ஒரு ஆன்மீகத்துல மேம்பட்டவா இருப்பாங்க, நல்ல உபதேசம் சொல்ற ஒரு குருமாரா இருப்பாங்க, இதெல்லாம் இருப்பாங்க. இதை கெட்டு போயிருந்ததுன்னா பஞ்சபிரதேசமா வீடு எந்த விதமான பற்று இல்லாம திறந்துட்டு எல்லாத்தையும் விட்டு போறது, அது மாதிரி சூழல் ஏற்படும் கேது இருந்ததுன்னா. நம்ம இங்க சனி பயிற்சியை பெருசா நம்ம பார்ப்போம். தமிழ்நாட்டில், தென்னிந்தியாவில் சனி பயிற்சினா பெருசாக நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். வட இந்தியாவில் நம்ம சனி பயிற்சிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவு வட இந்தியாவில் ராகு கேது பயிற்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ராகு கேதை பற்றி நம்ம சொல்லலாம், ஒரு 1000 பக்கத்துக்கு புத்தகமாக எழுதலாம். அவ்வளோ விஷயங்கள், மறைப்புறான விஷயங்கள் இருக்கு. நம்ம நேரடியான எதிரியை கூட நம்ம தெரியும்.
யாரு நமக்கு தெரியும். ஆனா மறைமுகமான எதிரியை வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அவன் எந்த நேரத்துல எது செய்வான்ட்டு சொல்ல முடியாது. அது போலதான் இந்த ராகு இது நிழல் கிரகமா இருக்கிறதுனால, ஒரு கோள வடிவு இல்லாதனால அதோடைய தன்மையை நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. மற்ற கிரகங்கள்லாம் ஒரு ஒரு இது இருக்கு, ஒரு கோள வடிவ ஷேப் இருக்கு. இதுக்கு மட்டும் அந்த ஷேப் இல்லை, ஒரு ஷேடோ இருக்கிறதுனால இது ரொம்ப மறைப்பொருள் இதுவா மிக நுட்பமாக வேலை செய்யுது, சூட்சமா வேலை செய்யும். இது வந்து மேற்கத்திய ஜோதிடத்தை பார்த்தீங்கன்னா யுரேனஸ் நெப்டியூன் அவங்க அப்படி எடுத்துக்கிறாங்க. நம்ம இதுல வந்து ராகு கேதுன்னு எடுத்துக்கிறோம். ராகு எதுன்னா இப்போ தலை இருக்கும் ராகுக்கு, உடம்பு வந்து பாம்பு உடம்பா இருக்கும், அது வந்து உடம்ப தேடும். தலை இருக்கும், உடம்ப தேடும். இது கேதுக்கு வந்து தலை பாம்பு தலையா இருக்கும், உடம்பு மனுஷ உடம்பு, அது வந்து தலையை தேடும். இதுதான் வித்தியாசம். அதனால நல்ல இடத்துல இருந்ததுன்னா அது வந்து நல்ல சுகபோக்கான வாழ்க்கை, நல்ல ஒரு வெளிநாட்டு தொடர்பு, புதிய கண்டுபிடி, இப்படி வந்து தன்னை இது பண்ணிக்கிட்டு வளர்ச்சி அதிகப்படுத்திக்கும். அதே கெட்டு போயிருந்ததுன்னு வச்சுங்களேன், அது திருத்தனமா யோசிக்கிறது, உடல்ல அந்த அண்டர் கிரவுண்ட் பிசினஸ், உடம்பை கெடுத்துக்கிறது, போதை, மயக்கம், இதெல்லாம் ஆசை, இதெல்லாம் வந்து கலந்துரும். அது மாதிரி கேது பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டெலெக்சுவலா அவங்களால யோசிக்க முடியாது. சடனா ஒரு சின்ன ஒரு கணக்கு சொன்னா கூட அப்படியே பேர் முழிப்பாங்க. யாருல ராசிலேயோ லக்னத்திலேயோ கேது கூட இருந்ததுன்னா காது சார்ந்த பிரச்சனைகள்லாம் வரும். டக்குன்னு அவங்களால விஷயங்களை தெளிவா கேட்க முடியாது. வருங்காலத்தில் காது சார்ந்த பிரச்சனை வரும். சூரியன் சந்திரனோட ராகு இதெல்லாம் இணைந்து இருந்தால் கண்டிப்பாக 100% அவங்க கண்ணாடி போடுவாங்க. நான் கண்ணாடி போட்டதும் காரணம் அதே தான். சூரியன் சிம்மராசி, ராசிநாதனோட துலாத்துல ராகு இருக்கிறதுனால கண்ணாடி போற ஒரு 40-45 வயசு மேல கண்ணாடி போற சூழல் ஏற்பட்டுச்சு. அதனால ஒளி கிரகத்தோட நிழல் கிரகம் சேரும்போது கண்டிப்பா கண் பாதிக்கப்படும், காதுகள் வந்து மந்தமாகும் கேது இருந்தால். ஏன்னா அந்த தனிமை உணர்வு, ஆன்மீகம், அந்த அலோன் தனியா இருக்கதா விரும்புவாங்க. அப்ப இருக்கும்போது விஷயங்களை கேட்கக்கூடாதுன்றது இருக்கும்போது விஷயங்களை வெளிப்புற சத்தத்தை தவிர்த்து உள்தேடுதல் தான் அதிகமாக நாட்டம் இருக்கும். தனிமையில் தான் நாடு. அப்போ சத்தம் வெளியே கேட்காது, உள்ளே நினைப்பு வரனா அந்த காது ஆட்டோமேட்டிக்காக மந்தத்தனத்தை கொண்டு போகும். அதனால இதோடைய விஷயங்கள் வந்து ரொம்ப பெரிய விஷயங்கள், இதுல ரொம்ப மறைப்பொருளான விஷயங்கள் நிறைய இருக்கு. ராகு வரும் பதிவுகளை இதை பற்றி நம்ம பேசுவோம். அதனால இந்த நிழல்கரங்களை பற்றி சிறு தொகுப்பாக தங்களுடன் பேசியதில் மிக்க மகிழ்ச்சி. இக்காணொலியை வந்து உங்க நட்பு வட்டத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். தங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களை பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் வல்ல இறைசக்தியை பிரார்த்திக்கின்றேன். வாழ்க வளமுடன்.